மாத்திரமே. அதற்காக அவர் 1000 நாமங்கள் வைத்திருக்கிறதுனால 1000 பேராய் 1000 ஆளாய் நம்ம பார்க்க கூடாது. இயேசு என்கிற பெயர்ல வருகிறார், கிறிஸ்து என்கிற அதிகாரத்துல செயல்படுகிறார், கர்த்தர் என்கிற ஆளுமையில இருக்கிறார், பரிசுத்த ஆவி என்கிற வழிநடத்துதல நம்மளோடு கூட இருக்கிறார், நீதிபதி என்கிறதா இனி நியாயம் தீர்க்க போகிறார். அப்படி சரியாய் நாம் தேவனை புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கை திடமான அஸ்திபாரத்துல நாம் கட்டப்பட்டுகிறவர்களா இருக்கும். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு சத்துருவானவன் சத்தியத்தை குழப்புகிறத பார்க்கிறேன். இன்னைக்கு அநேக பாடல்கள் ஆனாலும் சரி, அநேக வார்த்தைகள் ஆனாலும் சரி, சில காரியங்களை சத்தியத்திற்கு புறமாய் இருக்குமே, ஆனால் அதை தெளிவாய் ஞானமாய் நீங்கள் பற்றி கொண்டு அதுல உங்க விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தினீர்களானால் நிச்சயமாய் நீங்கள் அறிந்த தெய்வத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. God bless you.